ஒரு அரசியல் கட்சி ஒரு தலைவரை இழக்கலாம். ஆனால் ஒரு தலைமுறையின் நம்பிக்கையை இழந்தால் அதை மீண்டும் பெறுவது மிகவும் கடினம். பலர் அரசியலை தேர்தல் முடிவுகளின் வழியாக மட்டுமே பார்க்கிறார்கள். யார் வென்றார்கள், யார் தோற்றார்கள், யார் கூட்டணி வைத்தார்கள், யார் பதவிக்கு வந்தார்கள் என்பதுதான் அவர்களது அரசியல் அளவுகோல். ஆனால் வரலாறு அப்படி எழுதப்படுவதில்லை. வரலாறு என்பது பதவிகளை பற்றியது அல்ல, தாக்கங்களை பற்றியது. இன்று தமிழக அரசியலில் அண்ணாமலையின் புதிய பயணத்தை பற்றி பேசும்போது அவர் பாஜகவிலிருந்து விலகியதை நம்மால் ஒரு நிகழ்வாக மட்டும் பார்க்க முடியவில்லை. ஏனெனில் அவர் விட்டு வந்தது காரியகர்த்தா என்ற பதவியை மட்டுமே. ஆனால் அவர் எடுத்துச் செல்வது ஒரு சிந்தனையை, ஒரு சித்தாந்தத்தை என்று சத்தியம் செய்து சொல்லலாம். கடந்த சில ஆண்டுகளாக தமிழக அரசியலை கவனித்தவர்களுக்கு ஒரு விஷயம் புரியும். அண்ணாமலை மீது மக்களுக்கு இருந்த ஈர்ப்பு முழுமையாக பாஜக மீதான ஈர்ப்பு அல்ல. அதை தமிழக பாஜகவினர் ஒத்துக்கொள்ள கஷ்டமாக இருந்தாலும் அதுதான் உண்மை. நாம் இங்கு தமிழக பாஜகவை பற்றி மட்டுமே பேசிக்கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்த பாஜகவை அல்ல. பிரதமர் பற்றியோ அல்லது அமித்ஷா பற்றியோ நாம் எவ்வித விமர்சனங்களையும் வைக்கவில்லை, எதிர்காலத்தில் வைக்கப் போவதும் இல்லை. அண்ணாமலையின் ஒரு பகுதி அவரது நேர்மை மீதான நம்பிக்கை, ஒரு பகுதி அவரது அச்சமற்ற பேச்சு, ஒரு பகுதி அவரது நிர்வாக அனுபவம், இன்னொரு பகுதி அரசியலில் இன்னும் மாற்றம் சாத்தியம் என்ற நம்பிக்கை. அதனால்தான் அவரை பற்றி மக்கள் பேசும்போது அவர் எந்த கட்சியில் இருக்கிறார் என்பதற்கு முன் அவர் என்ன பேசுகிறார் என்பதை கவனித்தார்கள். அரசியலில் இது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு கட்சி ஒரு தலைவரை உருவாக்கலாம். ஆனால் சில நேரங்களில் ஒரு தலைவர் அந்த கட்சியின் எல்லைகளை கடந்து ஒரு தனித்துவமான அரசியல் அடையாளமாக மாறிவிடுகிறார். இன்று அண்ணாமலை அவர்களுக்கும் இருக்கும் அடையாளம் இதுவே. இந்த நிலையில் அவரை ஆதரிப்பவர்கள் கட்சி கொடியை மட்டும் பார்க்க மாட்டார்கள், அந்த மனிதரின் பயணத்தையும் பார்ப்பார்கள். அண்ணாமலையின் பயணம் அந்த இடத்தை அடைந்துவிட்டதாக அவரது ஆதரவாளர்கள் நம்புகிறார்கள். அதனால்தான் இன்று வி த லீடர்ஸ் என்ற பெயர் பலருக்கு ஒரு அமைப்பின் பெயராக தெரியவில்லை, ஒரு அழைப்பாக தெரிகிறது. நீங்கள் வெறும் வாக்காளராக மட்டும் இருக்க வேண்டாம், தலைவராக மாறுங்கள் என்ற அழைப்பாக தெரிகிறது. தமிழக அரசியலின் மிகப்பெரிய சோகங்களில் ஒன்று என்னவென்றால், பல இளைஞர்கள் அரசியலை வெறுக்கவில்லை, ஆனால் அரசியலுக்குள் நுழைவதற்கான பாதையை பார்க்கவில்லை. நல்லவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று அனைவரும் சொல்கிறார்கள். ஆனால் அந்த நல்லவர்கள் எங்கே இருந்து வர வேண்டும், எப்படி வர வேண்டும், யார் உருவாக்க வேண்டும் என்பதற்கான பதில் யாரிடமும் இல்லை. அந்த கேள்விக்கான ஒரு முயற்சியாக தான் இந்த வி த லீடர்ஸ் இயக்கம் தெரிகிறது. என்ஜிஓ அது இது என்று தமிழக பாஜகவினர் பதறுகிறார்கள். இதெல்லாம் கேவலமான விஷயங்கள். ஒருவர் கட்சியில் இருக்கும்போது நல்லவர், ஆனால் கட்சியை விட்டு வெளியேறிவிட்டால் கெட்டவர். உங்களை பற்றியெல்லாம் எடுத்து விட்டேன்னா என்ன ஆகும் தெரியுமா? நீ ஒன்றும் அவ்வளவு பெரிய ஆள் இல்லை, நீங்கள் கட்சியில் இருக்கும்போது வார் ரூம் கிரியேட் பண்ணி என்னென்னலாம் பண்ணினீங்கன்னு எனக்கு தெரியும், எத்தனை கோடி ஆட்டையை போட்டார் தெரியுமா என்று ஏகப்பட்ட விமர்சனங்கள். ஏன் அவர் கட்சியில் இருக்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு தெரியவில்லையா? ஏன் சொல்லவில்லை? கட்சி தான் முக்கியம், அதனால் சொல்லவில்லை என்று ஜல்லி அடிக்காதீர்கள். உங்களிடம் ஆதாரம் இருந்தால் பொதுவெளியில் வெளியிடுங்கள் அல்லது நீதிமன்றத்தை நாடுங்கள். அண்ணாமலைக்கு கோர்ட்டும் புதிதல்ல, வழக்கும் புதிதல்ல. அண்ணாமலையை சாடி பாஜகவினர் போடும் பதிவுகளை பார்த்தால் கெக்கே பெக்கே என்று பப்பு போல் சிரிப்புதான் வருகிறது. அண்ணாமலை பற்றிய விமர்சனங்களை கொஞ்சம் புறந்தள்ளிவிட்டு தமிழக பாஜக அடுத்து என்ன பிளான் வைத்திருக்கிறது என்று யோசித்து அதற்கு சம்பந்தமான பதிவுகளை அள்ளி வீசிவிடுங்கள். கட்சியை விட்டு போன ஒருவரை பற்றி இவ்வளவு பதிவுகளை பார்க்கும்போது பயந்துட்டியாக்குமாறு என்ற டைலாக் தான் ஞாபகத்துக்கு வருகிறது. அண்ணாமலை கட்சிக்கு ஆற்றிய பங்கு அனைவரும் அறிந்ததே. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி என்று ஒன்று இருந்தால் இவ்வளவு கீழ்த்தரமான விமர்சனங்களை அவர் மீது வைக்க மாட்டீர்கள். உண்மையான பாஜகவின் தொண்டன் இம்மாதிரி செய்யவே மாட்டான். ஆர்எஸ்எஸ்ஸில் இருப்பவர்கள் பாஜகவில் மட்டும்தான் இருக்க வேண்டுமா? இதை ஆர்எஸ்எஸ் எப்போது சொன்னது? வாய்க்கு வந்ததை உருட்டாதீர்கள். இதில் இன்னொரு விஷயம் பற்றி பேசாமல் விட முடியாது. தமிழக பாஜக அண்ணாமலை விலகியதன் மூலம் அவர் என்ன பெறப்போகிறார் என்பதை பற்றி பலர் விவாதிக்கிறார்கள். ஆனால் தமிழக பாஜக என்ன இழக்கப் போகிறது என்பதை பற்றி பேசுபவர்கள் குறைவு. ஒரு கட்சியின் வலிமை அதன் உறுப்பினர் எண்ணிக்கையில் மட்டுமில்லை, மக்களின் மனதில் அந்த கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் முகத்திலும் இருக்கிறது. இதை பற்றி மறைந்த துக்ளக் ஆசிரியர் ஷோ அவர்கள் சும்மா ஐடியாலஜி, இந்துத்துவா அப்படியெல்லாம் பேச முடியாது, பிரயோஜனம் இல்லை, சொல்கிற கருத்தை யார் சொல்லணுமோ அவங்க சொல்லணும் என்று பல மேடைகளில் பேசியிருக்கிறார். அண்ணாமலை இந்த விஷயத்தை மிகவும் லாவகமாக கையாண்டார். மீடியாவை அடித்து துவைத்து காயப்போடுவதாகட்டும், டேட்டாவை ஃபிங்கர் டிப்பில் வைத்துக்கொண்டு பேசுவதாகட்டும்,
சரி, அண்ணாமலை போல ஃபிங்கர் டிப்பில் டேட்டாவை வைத்துக்கொண்டு தமிழக பாஜகவில் யாராவது பேசுகிறார்களா என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். உடனே ராஜா என்று சொல்லுவீர்கள். அவரையும் தான் பல நேரங்களில் ஓரம் கட்டினீர்கள். கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தில் பாஜக என்ற பெயரை கேட்டவுடன் பொதுமக்களின் நினைவுக்கு வந்த அந்த முதல் முகம் அண்ணாமலை அவர்கள்தான். அவரை விரும்பியவர்களும் இருந்தார்கள், கடுமையாக எதிர்த்தவர்களும் இருந்தார்கள். ஆனால் அவரை பொருட்படுத்தாமல் இருந்தவர்கள் மிகவும் குறைவு. அரசியலில் அதுவே ஒரு தலைவரின் உண்மையான தாக்கம். தமிழக பாஜக பல ஆண்டுகளாக ஒரு அரசியல் இடத்தை தேடிக்கொண்டிருக்கிறது. அந்த இடத்தை பற்றிய விவாதத்தை உருவாக்கியவர் அண்ணாமலை. பலர் பாஜகவை ஆதரித்ததற்காக அண்ணாமலையை ஆதரிக்கவில்லை. அண்ணாமலையை நம்பியதால் தான் பாஜகவை நோக்கி பார்த்தார்கள். நீங்கள் நம்பவில்லை என்றாலும் இதுதான் நிஜம். ஒரு தலைவர் வெளியேறும்போது அவர் மட்டும் வெளியேறுவதில்லை. அவர் மீது நம்பிக்கை வைத்திருந்த ஆயிரக்கணக்கான மக்களின் உணர்வுகளும் அவருடன் நகர்கின்றன. குறிப்பாக அரசியலில் புதிதாக ஆர்வம் கொண்ட இளைஞர்கள், ஐடி துறையினர், தொழில்முறை நிபுணர்கள், நடுத்தர வர்க்க குடும்பங்கள் ஆகியோரிடம் அண்ணாமலை உருவாக்கியிருந்த அந்த ஈர்ப்பை வேறு யாரும் நிரப்ப முடியுமா என்ற கேள்வி இப்போது தமிழக பாஜக முன் நிற்கிறது. இது வெறும் ஒரு அமைப்பு சார்ந்த வெற்றிடம் அல்ல, இது ஒரு உணர்வு சார்ந்த வெற்றிடம். ஒரு கட்சிக்கு புதிய நிர்வாகிகளை நியமிக்க முடியும், புதிய தலைவர்களை அறிவிக்க முடியும். ஆனால் மக்களின் மனதில் உருவான ஒரு நம்பிக்கையை ஒரே நாளில் மாற்ற முடியாது. அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து வெளியேறியது தமிழக பாஜகவுக்கு ஒரு சாதாரண மாற்றம் அல்ல, சவால். கட்சியின் அடுத்த கட்ட அடையாளம் என்னவாக இருக்கப் போகிறது என்ற கேள்வியை எழுப்பும் திருப்பு முனை இது. இன்று பலர் கேட்கிறார்கள், அண்ணாமலை இல்லாமல் பாஜக என்ன செய்யும்? ஆனால் உண்மையான கேள்வி அதைவிட ஆழமானது. அண்ணாமலை உருவாக்கிய அரசியல் ஆற்றலை தமிழக பாஜக தக்க வைத்து கொள்ள முடியுமா? அந்த கேள்விக்கான பதில்தான் தமிழக பாஜகவின் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகிறது. பலர் பாதுகாப்பான பதவிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள், பலர் பாதுகாப்பான அரசியலை தேர்ந்தெடுக்கிறார்கள். சிலரே யாரும் சற்றென்று எதிர்பார்க்காத பாதையை தேர்ந்தெடுக்கிறார்கள். அண்ணாமலை இன்று அந்த பாதையில் நடக்க தொடங்கியிருக்கிறார். வி த லீடர்ஸ் வெற்றி பெறுமா? அதிலிருந்து ஒரு பெரிய அரசியல் சக்தி உருவாகுமா? அதை காலம்தான் சொல்லும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிகிறது, இது ஒரு இணையதளத்தின் கதை அல்ல, இது ஒரு அரசியல் இயக்கத்தின் தொடக்க கதை. அரசியல் என்பது சில குடும்பங்களின் சொத்து அல்ல, அரசியல் என்பது சிலருக்கான தொழில் அல்ல. நாட்டை பற்றி சிந்திக்கும் எந்த சாதாரண மனிதனும் தலைவராக முடியும் என்ற நம்பிக்கையின் கதை. ஒரு அரசியல் கட்சி ஒரு தலைவரை இழக்கலாம், ஒரு தலைவர் ஒரு பதவியை இழக்கலாம். ஆனால் ஒரு மனிதன் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு நீங்களும் தலைவராக முடியும் என்ற அந்த நம்பிக்கையை விதைத்து விட்டால் அந்த விதை ஒரு நாள் மரமாக வளராமல் போகாது. இது அண்ணாமலை அவர்களின் புதிய பயணத்தின் கதை. இது ஒரு அரசியல் மாற்றத்தின் கதை. இது ஒரு தலைமுறையின் கதை. நாளைய வரலாறு இதை எப்படி பதிவு செய்யும் என்று தெரியாது. ஆனால் இன்று இந்த கணத்தில் பல ஆயிரம் இளைஞர்களின் மனதில் ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. நாட்டை மாற்ற யாராவது வருவார்களா என்ற கேள்வி அல்ல அது. நாமே ஏன் அந்த மாற்றமாக இருக்கக்கூடாது என்ற கேள்வி. அந்த கேள்வியை எழுப்பியிருப்பதே அண்ணாமலையின் மிகப்பெரிய அரசியல் வெற்றிதான். ஒரு தலைவர் வெற்றி பெறுவது சாதனை அல்ல, அவருக்கு பிறகும் நிற்கும் 100 தலைவர்களை உருவாக்குவதுதான் உண்மையான அரசியல் வெற்றி. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, தமிழக அரசியலில் இன்று ஒரு அத்தியாயம் முடிந்திருக்கலாம், ஆனால் ஒரு புதிய சகாப்தம் தொடங்கி இருக்கிறது. அந்த சகாப்தத்தின் பெயர்தான் வி த லீடர்ஸ். இந்த ஒரு அற்புதமான பதிவை பைரவா கிருபாகரன் அப்படிங்கிற நண்பர் தான் எழுதியிருந்தாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும்.